வணக்கம். இன்னைக்கு ராமர ஹனுமான் தூக்கிய பக்தி நிறைந்த ஒரு அற்புதமான நிகழ்வ பத்தி தான் நாம பார்க்க போறோம். சர்வ வல்லமை படைத்தவரே, அமைதியா இருந்தா என்ன ஆகும்? ஒரு பெரிய கடலுக்கு முன்னாடி வழி இல்லாம நிக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சீதையை மீட்க வந்த ராமரும் அவர் படையும் இந்த பிரம்மாண்டமான கடலை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம திக்கச்சு நிக்கிறாங்க. பின்னாடி நிக்கிற வானர சேனைக்கு ரொம்பவே குழப்பம். பயத்துல என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. ராமர் ஒரு சாதாரண மனுஷனா கடல் தேவனை வேண்டிட்டு இருக்காரு. ஆனா ஹனுமானுக்கு தன்னோட இறைவனோட உண்மையான சக்தி நல்லாவே தெரியும். தன் இறைவன் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்ததும் ஹனுமான் அசைக்க முடியாத ஒரு முழுமையான பக்தி நிலைக்கு போயிட்டார். உடனே மிகுந்த மரியாதையோட முன்னாடி வந்து ராமர அப்படியே மெதுவா தான் தோள்கள்ல தூக்கி வச்சுக்கிட்டார். பிரபு, நீங்க நினைச்சா இந்த கடலே விலகி வழிவிடும், தயங்காதீங்க அப்படின்னு ரொம்ப அன்பா ராமருக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவர் ராமரை தூக்குனது வெறும் உடல் வலிமையால கிடையாது, அது அவருடைய தூய்மையான பக்தியால. இத பார்த்ததும் ராமர் மனம் உருகிட்டார். ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே ஹனுமான் தலையில கை வச்சு ஆசிர்வதிக்கிறார். ஹனுமான், உன் பக்திக்கு அளவே இல்ல. என் மேல நீ வச்சிருக்க இந்த அன்பு ரொம்பவே உண்மையானதுன்னு ராமர் நெகிழ்ந்து சொல்றார். இந்த உணர்ச்சிகரமான புனிதமான தருணத்தை பார்த்ததும் வானர படைக்கே ஒரு புது எனர்ஜி வந்துருச்சு. எல்லாரும் சந்தோஷத்துல ஆரவாரம் பண்றாங்க. குழப்பம் எப்படி பக்தியா மாறி அப்புறம் அதுவே ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக செயலுக்கு வழிகாட்டுச்சுன்னு கவனிச்சிங்களா? தன்னோட சக்தியை முழுசா உணர்ந்த ராமர் உடனே அந்த அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பிச்சார். அதுதான் ராமசேது பாலம் கட்டும் தொடக்கம். உண்மையான அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டமான பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியா தீர்த்திடலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் அந்த பெரிய கடல் எது? உங்க முழு நம்பிக்கையை நீங்க எங்க வைக்க போறீங்க?